என் அம்மா எப்பவோ சாமி கிட்ட போயிட்டாங்க மிஸ். அதனாலதான் எங்க அப்பாவும் நானும் மட்டும் இருக்கிறத வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு வந்து குட்டி காவேரி சொல்ல, அம்மு என்ன அம்மு சொல்ற அப்படிங்கிற மாதிரி இப்போ ஷாக் ஆகி பார்க்குறாங்க இந்த பக்கம் வந்து காவேரி. காவேரி பார்க்கும் பொழுதே வந்து ஆமா எங்க அப்பா தான் சொன்னாங்க, நானும் ஒவ்வொரு பர்த்டேக்கும் கேட்பேன் அப்படின்னு இந்த ப்ரெடிக்ஷனில் சொல்லிட்டு, நான் கேட்கும் போதெல்லாமே வந்து அவங்க ஆனால் கண்டிப்பாக வந்து நான் கூட்டு போய் காமிக்கிறேன், ஒரு நாள் நம்ம பார்க்கலான்னாங்க. அப்புறமா வந்து அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்கன்னு இந்த வருஷம் சொல்லிட்டாங்க. அதனால தான் நாங்கள் 2 பேர் மட்டும் தானே இருக்கோம், 2 பேர் ஃபோட்டோ மட்டும் வரைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளாஸில் ஒருத்தவங்களே வரைய சொன்னபோது வரைஞ்சு காமிச்ச உடனே டக்குன்னு அதை காவேரி வாங்கி, அப்படியெல்லாம் இல்லை, உங்கள் அம்மா எப்போவும் அவங்க கூட தான் இருப்பாங்க அப்படின்ட்டு வந்து அழகாக ஒரு பொண்ணு ஃபோட்டோவை வரைகிறாங்க பக்கத்துலேயே. ஆனால் அவங்க தான் அம்மான்னு தெரியாமல் அவங்க வரைய இதை பார்த்துட்டு இவங்க ரொம்ப சந்தோஷமான உடனே வந்து டக்குன்னு கட்டி பிடிச்சி, நீ என்னைக்கும் கவலைப்படாத, உனக்கு ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா நான் இருக்கேன்ல மிஸ்ட்டை வந்து சொல்லு அப்படின்னு வந்து சொல்ல, மிஸ் எனக்கு உங்களை ரொம்ப நிஜமாக ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கீங்க, எங்கள் அப்பா சொல்கிற பிரின்சஸ் கதை கேட்கும் போதெல்லாம் டெய்லி நான் நேற்றே சொன்னான்ல அந்த மாதிரி நான் உங்களை தான் அதில் கற்பனை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு வந்து கேட்டு உங்கள் அப்பா அவ்வளோ நல்லா கதை சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம் அப்பாட்ட நான் வந்து உங்களை பற்றி பேசிக்கிட்டே இருப்பேன், பேசினதுனால அப்பா உங்களை பார்த்தே தீரணும்னு சொல்கிறாங்க, அதனால இன்னைக்கு பார்க்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே வந்து இன்னைக்கு ஈவினிங் போவோம்ல அப்போ பார்த்துடலாம், இன்னைக்கு உன்னை விட கூட்டு போவாங்க அப்பா வருவாங்கல்ல, நான் அப்போ வந்து பார்த்துடலாம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. சொல்லி முடிக்கிற அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அன்பு வேகமாக உள்ளார போயிட்டு மாமா மாமா அப்படின்னு கூப்பிட, இப்போ டக்குன்னு வேற வந்து தாத்தாவும் வராரு. தாத்தா வந்தோடனே இந்த பக்கம் ராதாவும் வேற வந்துட்டாங்க. வந்து என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்க, நானும் ராதாவும் இப்போ வந்து சும்மா கடைக்கு போகலான்னு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா எதிர்த்தாப்புல பேக்கை மாட்டிட்டு யாரோ வராங்க. பார்த்தா காவேரியை பார்த்த உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, அது இந்த ஊர்ல தான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஷாக் ஆகி டக்குன்னு நான் இறங்கி அவள்கிட்ட போய் பேசலாமா அப்படின்னு நினைச்சு தாண்டி போயிட்டு கிட்டக்க போனா அவள் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போனான். உடனே கூப்பிட்டு நான் வந்து இல்லை நாங்கள் இங்கே ஊருக்கு புதுசு, இங்கே இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே வந்து எனக்கு தெரியாதுங்க, நானும் இந்த ஊருக்கு புதுசு தான், அங்கே யார்ட்டாச்சும் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போயிட்டா. அவளுக்கு என்ன சுத்தமாக அடையாளம் தெரியல, என்னையும் தெரியல, ராதாவையும் அடையாளம் தெரியல. ஏன்னா ராதாவும் என் பின்னாடியே தான் வந்தா, அவளும் பேசுறதுக்கு போனான். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, அவளுக்கு வந்து எந்த நினைவும் இன்னும் திருப்பி வரல, அதனால வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன இருந்தாலுமே இன்னொரு பக்கம் ஒரு குழப்பமும் இருக்கு. என்னன்னா காவேரிக்கு வேணா நினைவு தெரியாம இருக்கலாம், ஆனா விஜய்க்கு எல்லாமே தெரியும். முன்னாடி வேற ஏதோ ஊர்ல இருந்தாங்க, சரி ஏதோ நடுவில் கேட்டா அவங்க ஏதோ இதுல மதுரையில இருந்தாங்கன்னாங்க, இப்ப பார்த்தா காஞ்சிபுரத்துக்கே வந்துட்டாங்க. காஞ்சிபுரத்துல இருந்து இப்ப நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடும் போல அப்படின்னு வந்து பேச, விடுப்பா காஞ்சிபுரம் இவ்வளவு பெரிய ஊரு, 2 பேரும் சந்திச்சுக்க மாட்டாங்க நம்புவோம். ஆனால் முதல்ல அவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க, எங்கே இருக்காங்கிறத மட்டும் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி முதல்ல முடிஞ்சால் வந்து சாரதா கிட்ட பேசி இது வந்து வேற ஏதாச்சும் ஒன்று சொல்லி சமாளித்து அவங்களை இங்கேருந்து அனுப்பணும் அப்படின்னு வந்து பேச, அதுதான் மாமா நாங்களும் முடிவு பண்ணிட்டோம், நாளைக்கும் இதே டைமில் போயிட்டு அவள் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போனால் எங்கே போகிறா அப்படின்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப டக்குன்னு அதிர்ச்சியில் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல, அதனால தான் நாங்களும் வந்து அதை ஃபாலோ பண்ணி போகாம விட்டோம் அப்படின்னு சொல்ல, சரி விடுங்க பார்க்கலாம், அது இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், இந்த பசுபதி தொல்லை அது இதெல்லாம் இல்லாமல் இப்போ காவேரி பாப்பாவும் விஜயும் சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா அப்படி நடக்குதோன்னு தெரியல அப்படின்னு வந்து சொன்ன உடனே டக்குன்னு ராதா வேற, எனக்கு கூட ஒரு பக்கம் தோணுச்சுப்பா, இங்கேதான் உன் புள்ள இருக்குன்னு காமிக்கலாம், தாயும் பிள்ளையும் பிரிச்சிட்டமேன்னு தோணுச்சு. ஆனா அம்மா இருந்திருந்தா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அம்மா போனது, அம்மா வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் வருத்தப்பட்டது எல்லாமே விஜயை திருப்பி நம்ம காவேரியோட சேர்த்து அவன் வாழ்க்கையை அழிச்சிடக்கூடாது. எத்தனை கஷ்டம், போலீஸ் ஸ்டேஷன் போனான், அவனோட மொத்த பிஸ்னஸையும் விட்டுட்டான், பல பிரச்சனை இருந்துச்சு. அதனால தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் எதையும் பண்ண வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு வந்து சொல்ல, அதே சமயத்தில் இங்கே வந்து பார்த்தா இப்போ கிளாஸ் முடிஞ்சிருச்சு. கிளாஸ் முடிஞ்ச உடனே வந்து எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. கிளம்பி ஒருத்தவங்களே கூட்டு போகிறதுக்கு பேரண்ட்ஸ் வராங்க. வரும்பொழுது வந்து பார்த்தா இப்போ குட்டி காவேரி மட்டும் போகாமல் இருக்க, உடனே காவேரி என்னாச்சு நீ போலையா அப்படின்னு கேட்க, உடனே மறந்துட்டீங்களா மிஸ், எங்கள் அப்பாவை பார்க்கலான்னு இன்னைக்கு சொன்னீங்களே அப்படின்னு வந்து சொன்ன உடனே சரி ஓகே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு கிளம்பி வந்து இப்போ காவேரி வராங்க. இது ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் விஜயும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து மற்ற பிள்ளைங்கள்லாம் போயிட்டு இருக்கும் போதே வந்து அது காவேரி கிளாஸ் பொண்ணு ஒருத்தவங்க போகும்போது அவங்க அப்பாவை கூப்பிட்டு கேட்குறாங்க, காவேரி வரல, கிளாஸ் விட்டாங்களா அப்படின்னா, விட்டாங்களே, பார்த்தேன் காவேரி பாப்பா அங்கேருந்து அங்கே ஏதோ மிஸ்ஸோட பேசிகிட்டு இருந்தா, வந்துருவான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ ஒவ்வொரு பேரண்ட்ஸாக போக இவர் டைமை பார்த்துட்டு இன்னும் இந்த வால் இன்னும் காணாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தா அப்படியே பொறுமையாக கிளம்பி இப்போ அதே சமயத்தில் காவேரியும் இந்த பக்கம் வந்து பாப்பாவும் 2 பேர் சேர்ந்து
நடந்து வந்துகிட்டே இருக்கும் பொழுது கரெக்டாக அப்பன்னு பார்த்து விஜய்க்கு ஒரு ஃபோன் வருது. விஜய் ஃபோனை எடுத்து சரி ஓகே யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு இந்த பக்கம் திரும்பி இருக்கும் பொழுதே வந்து அதுவும் எங்கள் அப்பா அங்கே நிற்கிறாங்க, ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து இந்த பாப்பா சொல்லும் பொழுது சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம், இன்னைக்கு ஏதோ ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க, நான் அப்புறமா வந்து அவங்கள பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லும் பொழுதே வந்து பார்த்தா இந்த பக்கம் விஜய் வந்து இப்படி திரும்பி ஃபோன் பேசிகிட்டு இருந்தவர் உள்ளார ஒரு ஆட்டோ வரதையும் ஆட்டோக்குள்ளார சாரதா இருக்கிறதையும் பார்த்துடுறாரு. பார்த்த உடனே ஷாக் ஆகி அவருக்கு அப்படியே ஒவ்வொரு ஞாபகமாக வந்துட்டே இருக்கு. அப்படி மாற்றி டக்குன்னு பார்த்தா அத்தை அப்படின்னு யோசிச்சு டக்குன்னு என்ன பண்ணுறாரு, அந்த ஆட்டோ கிட்ட போகிறாரு. ஆட்டோ கிட்ட வேகமாக அவர் கிட்டக்க போகும்பொழுது வந்து பார்த்தா இந்த பக்கம் வந்து டக்குன்னு இப்போ காவேரி கையில் வந்து குட்டி காவேரியை கூப்பிட்டுட்டு இப்படி நடந்து வந்து நீ அப்படி போ அப்படின்ட்டு அம்மா அப்படின்னு ஹாய்மா அப்படின்னு கை காமிக்கிறாங்க. சாரதா அந்த பக்கம் வந்து ஹாய்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இறங்கி வந்து காவேரி உன்னை கூட்டு போகிறான்னு வந்தேன் அப்படின்னு இறங்கிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தா அத்தை அப்படின்னு குரல் கேட்குது. இப்படி திரும்பி பார்த்தா அந்த பக்கம் விஜய் நின்றுட்டு இருக்காரு. விஜய் நிற்கிறத பார்த்து அவங்க அப்படியே அதிர்ச்சியாகி பார்க்க இந்த பக்கம் வந்து பார்த்தா அப்பா அப்படின்னு ஓடி வந்து இவங்க கையை குட்டி காவேரி வந்து ஓடி வந்து இவர்கிட்ட ஜம்ப் பண்ண வர இவர் அப்படி ஒத்த கையில் அந்த குழந்தைய தூக்கிட்டு இன்னொரு கையில் இவங்களை பார்க்குறாரு. பார்த்தோன்னே ஷாக்கு. இந்த பக்கம் திரும்பி காவேரியை பார்க்குறாரு. காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறாரு. அங்கேயே அப்படியே அழ ஆரம்பிச்சு காவேரி அப்படின்னு கிட்டக்க போக காவேரி ஒன்றும் புரியாமல் யார் நீங்கன்னு தள்ள பார்க்கும் பொழுதே வந்து பார்த்தா அப்படியே ஒரே குழப்பமாயி அங்கெல்லாம் ஒரு கும்பல் சேர்ந்துருது. அப்படியே கட் பண்ணா நேரா வந்து பார்த்தா விடுங்க எதா இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், அவன் எங்க இருக்கான்னு பார்த்துக்கலாம், இவ்வளோ பெரிய ஊர்ல ஒரே நாள்ல பார்த்துட போறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே தாத்தா அப்படின்னு குரல் கேட்குது. பார்த்தா அந்த பக்கம் உள்ளார நடந்து வந்துட்டு இருக்காரு விஜய் கோவமா கையில குழந்தையோட வந்து காவேரிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கத்தும் பொழுதே வந்து காவேரி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாப்பா என்னப்பா கேட்குற அப்படின்னு வந்து கேட்கும் பொழுதே வந்து என் மிஸ் பேரும் காவேரி தான் சொல்லி இன்னைக்கு தான் சொன்னாங்க அப்படின்னு வந்து அப்படின்னு இந்த குழந்தை சொல்ல ஷாக்கா இங்க திரும்பி அப்படி பார்த்தா அப்படியே வந்து அந்த கதவுக்குள்ள இருந்து இந்த பக்கம் இவங்க சாரதா முதல்ல கோபத்தோட வர, பின்னாடி காவேரி ஒன்றும் புரியாம வர, இவங்க எல்லாரும் உள்ள வரதை பார்த்ததுக்கு அப்புறமா வந்து எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகி இந்த பக்கம் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அன்பு தாத்தா ராதா எல்லாருமே முழிச்ச உடனே எதுக்காக என் கிட்டக்க அவர் இறந்துட்டான்னு சொன்னீங்க, எதுக்காக இதை என்கிட்ட மறைச்சிங்க அப்படின்னு வந்து பேசும் பொழுதே வந்து காவேரி ஒரு நிமிஷம் இங்கே இரு அப்படின்னு சாரதா சொல்லிட்டு வேகமாக வராங்க. வந்துட்டு வந்து நீங்கள் எல்லாம் பெரிய மனுஷங்க நினச்சேன், ஆனால் இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணியிருக்கீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு தயவு செஞ்சு கொஞ்சம் சத்தமாக பேசாதீங்க. அவளுக்கு இன்னும் எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. திடீர்னு அவளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா வந்து அவளுடைய மூளை ஃபுல்லாகவே குழம்பி போயிடும், அவளுக்கு என்ன வேணாலும் ஆகலாம்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ காவேரி உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சு ஆனால் காவேரிக்கு நினைவு இல்லை அப்படிங்கிறது எப்படி அந்த வெண்ணிலா கதையில் நடந்துச்சோ அதே மாதிரி இங்கே திருப்பி நடக்க, முன்னாள் காதலிக்கும் அதே கதை, மனைவிக்கும் அதே கதை, இப்போ என்ன பண்ணுறது நம்ம அப்படின்னு ஒரு யோசிச்சு குழம்பி நிற்கிறதும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ட்விஸ்ட்டை பற்றி தான் வந்து கதையை எடுத்து போதா இல்லை இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுறதையே முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போட்டு மீட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்றது, கடைசியாக மீட் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை வந்து ரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கு ஒரு வெறுப்பு, அட்லீஸ்ட் காவேரிக்கு வெறுப்பு வர மாதிரியும், காவேரிக்கு உண்மை தெரியலன்னு தெரிஞ்சும் இவர் வந்து காவேரி சந்தோஷமா இருக்கட்டும் இவர் விளக்குற மாதிரி தியாகி பட்டவங்க காமிக்க போறாங்களா, முன்னாடி இப்படிதான் காமிச்சிட்டு இருந்தாங்க அதே மாதிரி போதாங்கிறத பார்க்கணும். நீங்க அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறகடிக்க ஆசையில வீட்டை விட்டு மீனாவை அனுப்பாம இருக்கிறதுக்கு முத்து ஒரு விஷயம் செய்ய போறாரு. அந்த விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு மற்ற ப்ரெடிக்ஷன் வீடியோஸையும் பாருங்க. அப்படியே வந்து நம்ம சேனலை ஒருவேளை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.